ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். இன்றைக்கி நம்ம நல்லம்பாக்கம் கோவிலில் வடிவானந்த சித்தர் வழிபாட்டில் நம்ம சேனலில் இன்றைக்கி ஐயா வடிவானந்த சித்தர் அவருடைய ஜீவசமாதி இங்கே இருக்குது. அவருடைய நினைவாக இருக்கிற ஜீவசமாதி இருக்குது. அதனுடைய இதுவெல்லாம் காமிக்கிற பாருங்க. கொஞ்சம் மலை மேலே தான் இருக்கிறாரு. சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் இருக்குது. நான் நிறைய ட்ரிப்பு வந்திருக்கிறேன். ஆனால் இதனுடைய ஃபுல் வீடியோவாக போடலை. இந்த வாட்டி எடுத்து போட்டிருக்கேன். சிவாய நம்ம கொஞ்சம் மலை மேலே இறந்தாலும் மூச்சு வாங்குது. ஓம் நம வந்தாச்சு பாருங்கள். சிவாய நம்ம இதுதான் வடிவானந்த சித்தர். சிவாய நம. ஓம் நம சிவாய. பாருங்கள், சிவசிவா 100 ஆண்டுகள் வாழ்ந்த வடிவானந்த சித்தர். ஓம் நம நாமக்கரோகரா. ஓம் நம வாய. ஓம் நம சிவாய நம. யூடியூப்லாம் பார்த்துருக்கலாம். இது ஆல்ரெடி இதுக்கெல்லாம் நான் பூஜையும் பண்ணியிருக்கேன். இப்போ திருப்பியும் பூஜை பண்ணணும் ஐயாவுக்கு. பாருங்கள், இது மலை மேலே இருக்குது. சிவாய நம. ஓம் நம சிவாய நம. ஓம் நம சிவாய. வடிவானந்தர் சித்தர் ஐயா. சிவாய நம. பார்த்திங்கன்னா இங்கே நம்ம நலம்பாக்கத்தில் சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயம், பைரவர், சொர்ணாகர்ஷண பைரவர் எல்லாம் இருக்காங்க கீழே. ஐயா சித்தர். இன்றைக்கி சித்தர் வழிபாட்டில் நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு சித்தர் கோயில் எடுத்து போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த பக்கமாக வந்ததுனால இதை வீடியோவாக பதிவிடுவோம். நிறைய ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், ஆனால் இதை வீடியோவாக பதிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வீடியோவாக பதிவிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து தேய்பிரை அஷ்டமி. இந்த டைமில் ஐயாவை பற்றி ஐயாவுக்கு நிறைய பூஜை பண்ணியிருக்கேன். வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு பவர்ஃபுல்லான ஐயா. இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா ஐயா வந்து பார்த்தா தான் எனக்கு அதனுடைய நிறைய எனக்கு தெரிய வேண்டுதும் அப்படின்றதெல்லாம் தெரிய வைத்தவர் ஐயா. பைரவர் ஐயா மூலிமா வடிவானந்த சித்தர் ஐயா. சிவாய நம. எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ ரொம்ப நொந்து போய் ரொம்ப ஒரு கஷ்டத்தோடு அந்த இடத்துக்கு வந்தேன். அப்போ எனக்கு ஒரு பார்த்ததே எனக்கு ஒரு ரொம்ப சில உணர்வுகள்லாம் வந்தது. ஐயா ரொம்ப இங்கே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. அப்போ சிவராத்திரி அன்று ஒரு சில பௌர்ணமி அன்றுலாம் வந்து உட்காந்து ஐயா கிட்ட தியானம் பண்ணுவேன். ஐயா கிட்ட உட்காந்துட்ருப்பேன். இதில் ஒரு பெரிய இது என்னென்னா, குளிர், இங்கே மலை மேலே குளிரும் பயங்கரமாக. அப்போது என்ன பண்ணால் அந்த இடத்துல மட்டும் அவர் இருக்கிற இடத்துல மட்டும் கதன்னு ஒரு இந்த இது இருக்கும். மற்ற இடத்துலலாம் குளிராக இருக்கும். அவர் பக்கத்தில் உட்காந்தா நமக்கு அந்த குளிரே தெரியாது. ஏன்னா இது வந்து நான் சிவராத்திரி ஒரு 2-3 சிவராத்திரிக்கு இங்கே வந்து பூஜை பண்ணிவிட்டு உட்காந்துட்ருப்பேன். அப்போ எனக்கு இவருடைய புரிதல் வந்து தெரிஞ்சுது. சுற்றி மலைக்காடு தான், அப்படியே வெட்ட வழியில் இருப்பார். ரொம்ப ஐயாவை பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் முன்னாடி பாருங்கள், நான் க்ளோஸில் இப்போ காமிக்கிறேன். சிவாய நம்ம. ஓ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஐயாவுடைய ரொம்ப அப்படியே நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன அவர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்றது அவர் அப்படியே நம்ம கேட்டுக்குவார். உடனே கனவுல வந்து உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற கேட்குற மாதிரி நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கேட்க ஆரம்பித்து நமக்கு என்ன இவர்கிட்ட வந்தால் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல வந்தோன்னா கண்டிப்பாக நடக்கும். இது நான் மனப்பூர்வமாக அனுபவிச்சிருக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். நான் நிறைய ட்ரிப்பு போட்டிருக்கேன். நான் பாட்டோடு தான் போட்டிருக்கேன். இதனுடைய ஐயாவை பற்றி வீடியோவாக நான் பதிவிடலை. இப்போ பதிவிடுறத சிவாய நம்ம முடிந்தால் இப்போ அடியார்கள் நிறைய பக்தர்கள் யாராவது பார்த்துருந்தா நம்ம நல்லம்பாக்கத்தில் வந்து இங்கே வந்து வடிவானந்த சித்தர் ஐயா வந்து தரிசனம் பண்ணுங்க. ஒரு விளக்கு போட்டுட்டு ஐயாவுக்கு
ஐயாவுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சது கொண்டு வந்து அவர்கிட்ட வச்சுட்டு அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணாலே போகிறோம். அவர் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவார். சிவாய நம, ஓம் நம சிவாய. நவகண்ட யோகம் புரிந்தவர் ஐயா. சிவாய நம. இவருடைய சித்தர் இன்னும் பல இவருடைய இதில் நிறைய இருக்குது. ஐயா கீழே இருக்கார். அவர்கிட்ட கேட்டால் சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். ஐயா எப்படி இங்கே அமைந்தார் அப்படின்றது. எனக்கு இப்போ நான் ரொம்ப அனுபவித்ததுனால இதை நான் அந்த வீடியோவாக பதிவிடுறேன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், வைப்ரேஷன் அதிகம். சிவாய நம, ஓம் நம சிவாய. அண்ணாமலைக்கு அரோகரா. சிவனுடைய உருவமே மேலே இருக்கும் ஐயா. அப்படி ரொம்ப பெரிய விஷயம். இதை நான் ஃபுல்லாக நீங்கள் வீடியோவில் நான் பேசுகிறத கேளுங்க. அதேமாதிரி இந்த இடத்துல வந்து பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு வீடியோ பதிவுறோன்னா அந்த இடத்துல போய் பார்த்தா தான் அதனுடைய நம்மளுக்கு புரிதல் வரும். முடிந்தால் உங்களுக்கு அது மாதிரி நிறைய கஷ்டங்கள், வீட்டு பிரச்சனைகள், ரொம்ப முடியல, இது மாதிரி ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது, வீட்டில் ரொம்ப கஷ்டங்கள், இந்த படிப்பில் வீட்டில் இந்த பில்லி சூனி அவள் அப்படி சொல்லுவாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஐயா வந்து ஒரு முறை இங்கே தரிசனம் பண்ணாலே உடனே நமக்கு அது தரும். கரெக்டாக தொடர்ந்து ஒரு 3 முறை வரணும். அவர் பார்க்குறோன்னா அவரே அனுமதிப்பார். நம்மளாலலாம் வர முடியாது. இவர் அனுமதிச்சா மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும். சிவாய நம, ஓம் நம சிவாய. ஐயா வந்து நான் காமிக்கிறேன். சொர்ணலிங்கேஸ்வரர் ஐயா அங்கே இருக்கார். அவரை வந்து நான் வீடியோவாக காமிக்கிறேன். சிவாய நம, ஓம் நம சிவாய. அண்ணாமலைக்கு அரோகரா. ஓம் நம சிவாய. சிவாய நம, ஓம் நம சிவாய. சிவாய நம, ஓம் நம சிவாய. எல்லாமல்ல சிவாய நம, ஓம் நம சிவாய. எல்லாமல்ல எம்பெருமானையை போற்றி நம சிவாய. சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. ஒவ்வொரு ஜீவ சமாதியாக கண்டிப்பாக எந்தெந்த ஜீவ சமாதி என்னென்ன வைப்ரேஷன் இருக்குது, நம்ம என்ன நடக்கும் அப்படின்றது. ஏன்னா கிட்டத்தட்ட சென்னையில் நிறைய ஜீவ சமாதிகள் இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவாக பதிவு போடுறேன் நம்ம யூடியூப் சேனலில். சிவாய நம, ஓம் நம சிவாய. அண்ணாமலைக்கு அரோகரா. ஓம் சிவாய. வீடியோவில் இப்போ காமிச்சது ஐயா வடிவானந்த சித்தர். அந்த லிங்கம் தான் சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயம். ஐயாவை தான் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தார். சிவாய நம, ஓம் நம சிவாய. அண்ணாமலைக்கு அரோகரா. பாருங்கள், ஐயா தான் மலை மேல் விட்டுருக்கு. இது நிறைய உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் இப்போ சொல்கிறதுக்காக தான் வீடியோ. சிவாய நம, ஓம் நம சிவாய.